மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சிறப்பு விருந்தினர்கள் அத்துணை பேரும் அரங்கிற்கு முன்னதாக உங்களுக்காக போட்டிருக்கக்கூடிய இந்த இருக்கையில் அமர்ந்து ஐயா பிரேமச்சந்திரன் ஐயா அவர்கள் சொன்னது போல பெரியவங்க சொன்னால் கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேட்காம இருந்தால் தான் அவங்க நல்ல பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. அந்த வகையிலே பெற்றோர்களினுடைய அந்த நூலினை வெளியிடுகின்ற பொழுது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த மனது, அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு, அது எப்படி இருக்க வேண்டும், அதை எப்படியாவது கொண்டாடிவிட வேண்டும் என்று இனிப்பு கேக்கு வெட்டியே ஆக வேண்டும் என்று அவர்கள் குழந்தைகள் அதற்காக தயாராகி கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி பாடலுக்கு ஒரு நடனம் ஆடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இவ்வளவு நேரமும் நீங்கள் செவிமடுத்தீர்கள், இப்பொழுது கண்டுகளிப்பதற்கு காட்சிக்கும் ஒரு இனிமையாக இது ஒரு அருமையான ஒரு நடனம். அதனை தொடர்ந்து வாழ்த்துறையும் ஏற்புரையும் இருக்கிறது. விழா நாயகரினுடைய ஏற்புரையை நாம் செவிமடுக்க வேண்டும், அதுதான் நிகழ்வினுடைய உச்சமாக இருக்கும். உங்கள் அத்தனை பேருக்கும் இரவு உணவு காத்திருக்கிறது. அதனால் நிகழ்வினுடைய இறுதி வரை இருந்து நிகழ்வினை சிறப்பிக்க வேண்டுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மண்டையில படி பொண்ணு ஏறலடி, அழகுல ஒன்ன மிஞ்ச ஆள் இல்லடி. மினுக்கி நீ தாய நெஞ்ச குலுக்கி சிறுக்கி, வாட்டிய முட்டை கலக்கி அழகி, போவாத ரொம்ப விலகி சிலுங்கி, போறாலே என்ன முழுங்கி. Hey, hey.
இதுதான் அவர்களுடைய முதல் நடனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே பெரியவங்கெல்லாம் கருத்துக்களை சொல்லுவோம், ஆனால் குழந்தைங்க தகப்பனுக்கு எந்த வகையிலே அந்த மகிழ்ச்சியை தெரிவிப்பது தெரியவில்லை இப்போ இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு. அதனால தான் மிக அருமையாக ஒரு நடனத்தின் வாயிலாக அவர்களது மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஏன்னா குழந்தை தனக்கு தெரிந்த மொழியிலே தந்தையோடு பேசினால் மட்டும்தான் அது உள்ளத்தில் சென்று பதியும் என்பார்கள். அதை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இரண்டு குழந்தைகளும். அவர்களுக்கு உற்சாகமான அந்த கரவொலியை தாருங்கள்.